இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2023ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன இன் மை மதர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் மொழியில வெளியான ஒரு சூப்பரான பேய் படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பேசி எதுவும் ஸ்பாயில் பண்ணாம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல்ல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட கதை நடக்கிற காலகட்டம் 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த காலம். அப்ப பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இறந்து போன நிறைய சோல்ஜர்ஸோட அழுகி போன பிணங்களா கிடக்குது. அந்த பிணங்களை இன்னொரு சோல்ஜரை பத்தினா அப்படியே கடிச்சு மென்னு தின்னுகிட்டு இருக்கான். அப்படி தின்னவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. திடீர்னு அவனோட வாய்க்குள்ள இருந்து வித்தியாசமா காக்கா மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்து விழுது. அண்ட் அவனை சுத்தி ஏதோ ஒரு லேடி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சத்தமும் கேட்க இவ அதை கேட்டு அரண்டு போறான். இப்படிதான் படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு 2 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் அந்த சோல்ஜர்ஸோட ஆபீசர் ஒரு ஜீப்ல வரான். ஆக்சுவலி நடந்த அந்த போர் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னுமே ஜாப்பனீஸோட கைக்குள்ள தான் இந்த பிலிப்பைன்ஸ் நாடு இருக்கு போல. அதனால ஹீரோவா சைலண்டா அந்த ஆபீசரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அண்ட் இவனோட ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவனோட வைஃப், இவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், இவங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு வந்த அந்த ஆபீசரும் பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவை இது மாதிரி இதை பாருங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், அதனால தயவு செய்து என்னோட குடும்பத்தை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கன்னு கேட்டா இந்த ஆபீசர் பொய் சொல்றியாடான்னு சட்டையை பிடிச்சி எங்கடா என்னோட தங்கன்னு கேக்குறான். ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் அப்ப கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அந்த பையன் விடுறதா இல்ல. பாருங்க, நீங்களும் உங்களோட குடும்பமோ உயிரோட இருக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையான பணமோ தங்கமோ வந்து சேரணும். அப்படி இல்ல உங்க உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதனால நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே புரியல. அப்ப ஹீரோயினும் அந்த ஆபீசருக்கு நம்ம ஏன் தலை குனிஞ்சு போகணும் அப்படின்னு கேட்டா இந்த பாரு புரியாம பேசாத, அந்த ஆபீசர் கிட்ட இந்த மொத்த கிராமத்தையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் இருக்கு. அவன் மட்டும் நினைச்சானா நம்மள ஈவு இறக்கலாம இதே இடத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு இப்ப தேவை பணம் மட்டும் தான். அந்த பணத்தை கொடுத்தா நம்மள உயிரோட விட்டுருவான். அதனால நான் வெளியூருக்கு போயிட்டு கொஞ்சமா காசை சேர்த்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கே திரும்பி வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயினுக்கும் இவங்களோட பசங்களுக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோவங்கள்ட்ட இதை பாருங்க, எதை நினைச்சும் பயப்படாதீங்க, முக்கியமா நான் வர்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போகாதீங்க, அண்ட் கூடிய சீக்கிரமே நானும் என்னோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாவே நான் உங்களை பாக்குறதுக்காக வருவேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாவே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் போகுது. வெளியூருக்கு போன நம்ம ஹீரோவும் திரும்பி வரல. அண்ட் இதனால நம்ம ஹீரோயினுக்கும் இவங்களோட பசங்களுக்கும் சாப்பாடு கூட இல்ல, ஏதோ ஒரு கிழங்க வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப குழந்தைங்களும் அம்மா என்னம்மா தினம் இதே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு கேட்டா வேற வழி இல்லம்மா, நம்ம கிட்ட இதுதான் இருக்கு, இதுதான் நம்ம சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. அந்நாள் போக போக நம்ம ஹீரோனுக்கும் என்னாச்சுன்னு தெரியலங்க, பயங்கரமா இருமுறாங்க, ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க குடும்பமா ஒன்னா சேர்ந்து இயேசுவை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. இயேசுவை மட்டும் இல்ல, அவரோட அம்மா மேரி மாதா இருப்பாங்க இல்லையா, அவங்கள நோக்கி அவங்க 3 பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஹீரோவோட வைஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, பயங்கரமா இருமுறாங்க, நெஞ்சு வலிக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு அவங்களை சரி பண்ணி பெட்ல போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்ப இவங்களோட மகளும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அம்மா நான் சொல்றத கேளுங்க, அப்பா திரும்பி வர மாதிரி தெரியல, அதனால நம்ம நாளைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு நமக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிட்டு வருவோம்னு சொன்னா இவ அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அப்பா திரும்பி வர வரைக்கும் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு அப்பா ஒரு வேளை இறந்து போயிருந்தா என்னமா பண்றதுன்னு கேட்டா இவங்களுக்கு செம காண்டாயிடுது. ஹே என்ன பேசுற நீ, அப்பாவுக்கு எதுவா இருக்காது, இப்படி பேசுறது முதல்ல நிப்பாட்டு, ஒழுங்கா அங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இவ அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடிஞ்சதுமே இந்த குட்டி பொண்ணு மறுபடியும் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதாவது அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், ஏதாவது சாப்பாடு தேடிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இவனோட தம்பியை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ பயன்படுத்தின ஒரு கன் ஒன்னு இருக்கும், அந்த கன்னை எடுத்துக்கிட்டு உங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணு அவளுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக போகல, அம்மா ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுனால தான் ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கும் சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. இப்ப வந்தவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டை பார்த்ததுமே இந்த குட்டி பொண்ணு இந்த தம்பிக்காரனை இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு இவ மட்டும் அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு பாக்குறா. போனா அங்க உள்ள தட்டுல ஒரு சின்ன சாக்லேட் மட்டும் இருக்கும். அதை எடுத்து இவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாருங்க சைடுல ஏதோ ஒரு உருவம் அவளை கிளாஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணு சரி இந்த வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து எட்டி பார்த்தா அங்க ஒரு லேடி செத்து பிணமா கிடக்குறாங்க. அவங்க மேல பூச்சிகள் முச்சிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட கையில ஒரு மாம்பழமும் சாப்பிடாமலும் கிடக்கு. இப்ப அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுக்கு செம பயமாயிடுது. அதனால சைலண்டா எதுவும் பண்ணாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இவங்களுக்கு வேற எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு இந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் இவரோட அப்பா அந்த காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி தெரியவும் கூட ஒரு தம்பிகாரன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம அந்த அப்பங்காரனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போயிடுறா. இப்ப இதே டைம்ல வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம ஹீரோவோட வைஃபுக்கும் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால ரொம்ப பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. இப்ப இதே டைம்ல காட்டுக்குள்ள இந்த குட்டி பையன் மட்டும் தனியா எங்கேயோ பிரிஞ்சு போனா இல்லையா, அப்படி பிரிஞ்சு போனவன் அங்க இருக்கிற சின்ன ஓடை கிட்ட வந்து பாக்குறப்போ இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்ல இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களையும் கொண்டு அந்த ஓடையில தான் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பையன் பயந்து அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிடுறான். இப்ப இதே டைம்ல இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு அவளோட அப்பாவை தேடிக்கிட்டே பின்னாடி போனா இல்லையா, அப்படி போறப்போ அங்க உள்ள வெட்ட வழியில ஒரு தனி வீட்டை பாக்குறா. அந்த வீடை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா
வித்தியாசமா இருக்கு. சொல்லப்போனா அது வீடு மாதிரி கூட இல்ல, ஏதோ ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. இப்ப அவ்வளவு ஆர்வத்துல இந்த சர்ச்சுக்குள்ள வந்து பாக்குறப்போ ஸ்டார்டிங் சீன்ல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்து போய் ஒரு இடத்துல கிடப்பாங்க இல்லையா, அவங்களோட பிணம் அங்க இருக்கிற செடி கொடியோட சேர்த்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப திடீர்னு உங்களுக்கு பின்னாடி அலங்காரம் பண்ண மாதிரி ஒரு வித்தியாசமான லேடி வந்து நிக்கிறாங்க. அவளை பார்த்து இந்த குட்டி பொண்ணு நீங்க யாருன்னு கேட்டா, என்ன பார்த்து பயப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அந்த லேடி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த அப்பாவிகளாலையும் உன்ன மாதிரி இதயத்துல கரையே இல்லாதவங்களாலையும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு உன்னோட அப்பா இப்ப உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா, ஆமா நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட அப்பா எங்க இருக்காருன்னு கேக்குறா. ஓ அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அண்டவர் சொன்ன மாதிரியே கண்டிப்பா அவர் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இருக்கு. சரி என்னோட தம்பிக்கு என்னாச்சு, அவன் எங்க இருக்கான்னு கேட்டா, பயப்படாத அவனுக்கு எதுவும் ஆகல, அவன் சேஃபா வீட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்பதெல்லாம் இந்த குட்டி பொண்ணு கேட்டுட்டு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா, இந்த லேடி கையில ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காருது, அதை பார்த்து இவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் காட்டாங்க, அண்ணி எனக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கதும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு உனக்காக தான் இந்த இடத்துல நான் காத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அதை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த குட்டி பொண்ணு அந்த லேடி மயக்கிற மாதிரி தெரியுது. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த குட்டி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி வீட்டுக்கு வந்தா செமத்திட்டு, ஏண்டி அவ்வளவு படிச்சு சொன்னல வெளியில போகாதன்னு ஏன் போன, நீ போனதுனால பாத்தியா உன்னோட தம்பி பெரிய ஆபத்துல மாட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இந்த பாருமா போன அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் எப்ப திரும்பி வருவான்னு தெரியல, அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல நமக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, உங்களுக்கு வேற ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, அதனால தான் சாப்பாடு தேடி நானும் தம்பி வெளியில போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த அம்மாவாலையும் எதுவும் பேச முடியல, சைலண்டா இருந்துறாங்க. இப்ப கட் பண்ணா ரூம்ல இந்த குட்டி பொண்ணு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல காட்டுல ஏஞ்சல் மாதிரி ஒரு லேடியை பார்த்தா இல்லையா, அந்த லேடி வந்து நிக்கிறா. அந்த லேடி இந்த குட்டி பொண்ணு கிட்ட, உன்னோட அம்மாவோட நோய் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமடைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, சோ உன்னோட அம்மாவோட நோயை குணப்படுத்துறோம், அவங்களோட உயிரையும் காப்பாத்துறோம் அப்படின்னா இந்த இதப்படி இதை அவங்கள காப்பாத்தும் குணப்படுத்தும்னு சொல்லிட்டு கையில என்னமோ ஜார் பண்ணி உனத்தை கொடுத்துட்டு போறா. அண்ட் அதுக்குள்ள காட்டுல ஒரு பூச்சியை பார்த்தோம் இல்லையா, அந்த பூச்சி இருக்குது. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த குட்டி பொண்ணு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறப்போ இவளுக்கு பக்கத்துல இந்த தம்பிகாரனும் பத்தினா ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவ்வளவு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்டா, இல்லக்கா நான் ஒரு கனவு கட்டேன், அந்த கனவுல நீ அப்பா அம்மா எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டீங்க, அப்பா எனக்கு காட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அந்த சத்தத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு பார்த்தா நீங்க 3 பேருமே ஒரு இடத்துல செத்து பிணமா கிடந்தீங்க, முக்கியமா உங்களோட உடம்புல தலை இல்லாத முண்டமா நீங்க செத்து போய் கிடந்தீங்கன்னு சொல்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணு தம்பிக்காரனை கட்டிப்பிடிச்சிட்டு, டேய் பயப்படாதா, நான் காட்டுக்குள்ள ஒரு லேடியை பார்த்தேன், அந்த லேடி கண்டிப்பா நம்மளோட அப்பா திரும்பி வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு சொல்லவும் இப்பதான் அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இப்ப கட் பண்ணா இதே வீட்டுல ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த லேடி யாருக்கும் தெரியாம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு மிலிட்டரி ஆபீசர், அவன் கூட பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுறப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம ஹீரோவோட வீட்டுல ஏதோ ஒரு தங்க புதையல் இருக்கான், அந்த புதையலை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிழவன் இந்த லேடியவே உள்ள அமைச்சிருக்கான். அந்த இந்த லேடியும் பணத்துக்காக அந்த புதையலை தேடல, இவங்களோட பொண்ணு எங்க போயிட்டா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, அதனால அவளை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பையன் சொன்னதுனாலதான் இந்த புதையலை அவங்க எடுத்து கொடுக்குறேன்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த லேடி கிட்ட, இந்த பாரு உனக்கு இன்னும் 2 நாள் மட்டும் தான் டைம், அதுக்குள்ள அந்த புதையலை நீ கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் நானே டைரக்டா வந்து அந்த வீட்டுக்குள்ள தேட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிழவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான். இப்ப கட் பண்ணா வீட்டுக்குள்ள அந்த குட்டி பொண்ணோட காதுக்கு இந்த அம்மாக்காரி ரொம்ப பயங்கரமா இருமுற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவ்வளவு பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா இவ அம்மா அப்படியே ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இதனால மறுபடியும் அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் இங்க இருக்கிற அந்த மேரி மாதாவோட சிலையை பாக்குறப்போ காட்டுல பார்த்தா இல்லையா ஒரு லேடி, அந்த லேடியை பாக்குற மாதிரியே இருக்கு. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, இந்த அம்மாவும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா, நம்ம அம்மாவோட உயிரை காப்பாத்துறோம் அவளை குணப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டுல பார்த்த லேடி ஒரு பூச்சியை அவகிட்ட கொடுத்துருப்பா இல்லையா, அந்த பூச்சியை அவளோட அம்மா மேல விடுறா. அப்படி விட்டதுமே அந்த பூச்சி அவளோட வாய்க்குள்ளே போயிடுது. அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்பே பயங்கரமா துடிக்குது. அப்படி எந்திரிச்சு உட்காந்து ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இவளை பாப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. இப்ப அதுக்கப்புறம் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த குட்டி பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு, அம்மா நம்ம வீட்டுல இருந்த சாப்பாடு திட்ட எல்லாமே தீந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்றதுன்னு கேட்டா, அவங்க மறுபடியும் இது மாதிரி கவலைப்படாத, உன்னோட அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு, அவர் வரும்போது நிறைய நமக்கு சாப்பிடறதுக்கான பொருட்களையும் வாங்கிட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு, அம்மா அன்னைக்கு நாங்க காட்டுக்குள்ள போனோம்ல, அப்படி போன ஒரு ஏஞ்சலை பார்த்தேன்னு சொல்றா. அப்ப உங்களுக்கு ஏஞ்சலா? ஆமாமா, நான் சொல்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப உங்களோட உடம்பு குணமானதுக்கு அவதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பதிலுக்கு உங்களும் பெருசா எதுவுமே பேசல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுது. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த அம்மா கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ உடம்ப நெளிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கண்ணும் பாத்தீங்கன்னா பயங்கரமா செவந்து போயிருக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களோட முதுகுல ஏதோ ஒரு பூச்சியும் நெளிஞ்சிட்டு இருக்குது. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த குட்டி பையன் கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த அக்காகாரிய காணோம். அண்ட் யாரோ டோரை தட்டுற மாதிரியான சத்தமா கேட்டுட்டே இருக்கு. கதவும் தானா திறக்குது. அதனால இவனும் சந்தேகத்துல பயந்து அப்படியே அம்மாவோட ரூமுக்கு போறான். போயிட்டு பார்த்தா அம்மாவை காணோம். ஆனா பின்னாடி பாருங்களேன், அந்த அம்மா படி வழியா இறங்கி கீழே போயிட்டு இருக்கு. அதனால இவனும் படி வழியா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து இந்த அம்மாகாரி என்ன பண்றான்னு பார்த்தா, குய்யால அந்த அம்மா பூச்சி மாதிரியே படுத்துக்கிட்டு அவங்களோட சதையை அவங்களே கடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அவள் தான் இதை பார்த்த பைய பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த வீட்டுல வேலை பார்க்குற லேடியும் அந்த அம்மாகாரியை எப்படியோ கிளீன் பண்ணி பெட்ல படுக்க வச்சுட்டு மறுபடியும் அந்த புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடிட்டு இருக்கும்
இருக்கும்போதே இந்த அம்மாக்காரிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, உடம்ப பயங்கரமா நெளிக்கிறா, நாக்கு டை மாதிரி வெளியில வந்து தொங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லேடியும் பயந்து இந்த ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு, ஒய்யால நீங்களும் வேணா உங்களோட வேலையும் வேணாம் போங்கடா சாமின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ரூமோட சாவியை அங்க இருக்கிற பைபிள்ல வச்சுட்டு இந்த அம்மா அடிச்சு புடிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போயிருது. அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த சாவி எடுத்து அந்த குட்டி பையன் கையில வச்சுக்கிறான். இப்ப இதே டைம்ல இந்த அக்காக்காரி எங்கடா போயிட்டான்னு பார்த்தா பயப்புல காட்டுக்குள்ள அந்த ஏஞ்சலை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு அந்த ஏஞ்சலை பார்த்துட்டு என்னோட அம்மாவை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடியும் சரி ஓகே நீ கேட்டது கிடைச்சிருச்சுல, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா எங்க கிட்ட போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்ல, அந்த சாப்பாடு வேணும்னு கேக்குறா. அப்ப அந்த லேடியும் சும்மா கையை தான் காட்டுறா. காட்டினதுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விதவிதமான சாப்பாடும் பழங்களும் இருக்குது. அண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளவு ருசியா இருக்குது. அதனால இவ்வளவு ஆசையை அடக்க முடியாம அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையும் எடுத்து கூடையில போட்டுக்கிறா. அப்படி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த தம்பிக்காரன் இடி உழுந்த மாதிரி உட்காந்துருக்கான். அப்ப உள்ள டேய் பாரு உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், ஏன்டா அப்படி இருக்கேன்னு கேட்டா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறா. அப்ப உள்ள அந்த அம்மாவோட ரூமோட டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா, முடியல. அப்ப டே எங்கடா அந்த ரூமோட சாவின்னு கேட்டா இது எல்லாத்துக்குமே நீயும் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறே அந்த ஏஞ்சல் அதுவும் தான் காரணம். இந்த சாப்பாடை கொடுத்து என்னைய அரக்கனா மாத்த பாக்குறாளா அப்படின்னு கேட்டா இந்த அக்காகாரி தம்பிக்காரனை சப்புன்னு ஒரு பப்பி என்னடா பேசுற நீ, அவங்க நமக்கு உதவி பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி இப்படி பேசலாமான்னு கேட்டா பாரு எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தேவைன்னா நீயே போயிட்டு ரூமோட டோர் ஓபன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி போட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த தம்பிக்காரன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப உள்ள சில பழங்களை எடுத்துட்டு போயிட்டு டேய் சாப்பிட்டுட்டு படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பையன் எழுந்துக்கவே மாட்டான். அதனால இவனும் போயிட்டு சைலண்டா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப பாருங்க நடுராத்திரி திடீர்னு இவளோட அம்மாவோட ரூம் கதவு தானாவே திறக்குது. அண்ட் இவளும் சத்தம் கேட்டு படக்குன்னு கண் முடிச்சு பார்த்தா இவளோட ரூம் டோரும் ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல இவ கட்டிலுக்கு அடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் இவளும் லைட்டா அப்படி எட்டி பாப்பா பாருங்க. பார்த்தா இவளோட அம்மா தான் கட்டிலுக்கு அடியில படுத்து கிடப்பா. அவள் தான் இவளுக்கு செம்மையா அள்ளு விட்டுருது. அதனால போரிய புத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்காம இருக்கவும் அப்படியே அவளோட ரூமை விட்டு வெளியில வரா. அப்படி வந்தவ படி வழியா கீழே இறங்கி வெளியில இருக்கிற மெயின் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா இவ வீட்டுல காவலுக்காக ஒரு நாய் ஒண்ணு இருக்கும். அந்த நாயை கொன்னு அதோட சதையை கடிச்சு தின்னுட்டு இருக்கிறா இவளோட அம்மா. அவள் தான் இதை பார்த்தா அப்படியே லைட்டா பேக் அடிக்க அப்ப இவளை பார்த்துட்டு இந்த அம்மா கரையும் வெறி கொண்டு இவளை விரட்ட கரெக்டா அந்த மெயின் டோரை லாக் பண்ணிடுறா. அண்ட் சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு இவளோட தம்பிக்காரனும் வந்துடுறான். அப்படி வந்துட்டு அக்கா என்னக்கா ஆச்சு அம்மா எங்கன்னு கேட்டா வெளியில அவங்களோட சத்தம் கேட்கும். அப்ப அவன் அவசரப்பட்டு இவ சொன்னதையும் மீறி போயிட்டு மெயின் டோர் ஓபன் பண்ண பார்த்தா அவங்களோட அம்மா அங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு காக்காவும் இருக்கும். இப்பதுக்கு அந்த அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த அம்மா கரையை கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கிற அந்த ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மா இப்ப சுயநினைவுல தான் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால அவங்களோட அப்பா திரும்பி வந்துட்டாரான்னு கேட்டா இவங்க இல்லங்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவே என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து என்னோட ரூமுக்குள்ள வச்சு என்ன லாக் பண்ணிருங்க, நான் எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவங்களும் அதே மாதிரியே ரூமோட டோரை லாக் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிட்டு விடிய விடிய லைட்டை வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி உட்கார்றப்போ உள்ள அந்த லேடி அலற அந்த சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த சத்தம் அப்படியே நம்மளோட தலைக்குள்ள கேட்கிற மாதிரியே இருக்கும். இப்ப இதே டைம்ல வீட்டோட மெயின் டோர் கிட்ட காட்டுல பார்த்தோம் இல்லையா அந்த லேடி நிக்கிறா. அப்படி நின்னவ அவ கிட்ட கிடக்குற அந்த காக்காவை பார்த்துட்டு ஏதோ மஞ்சு சாப்பிடுற மாதிரி அதோட தலையை தனியா கடிச்சு தின்னுட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில செத்து போன அந்த நாயை அந்த குட்டி பையன் வெளியில புதைச்சிட்டு இருப்பான். அதே டைம்ல வீட்டுக்குள்ள அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த ஏஞ்சல் வந்து நிக்கிறா. ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த லேடியை பாக்குறப்போ ரொம்பவே பயப்படுறா. இது மாதிரி என்னோட அம்மாவை நீ என்ன பண்ண, அவங்களுக்கு ஏன் ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, பிளீஸ் அவங்கள பழைய நிலைமைக்கே மாத்து அப்படின்னு சொன்னா அந்த லேடி அது எப்படி நல்ல முடியும், இது நீ விருப்பப்பட்டது தானே, நீ விருப்பப்பட்டது தானே நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்டா இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதனால போதும் இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேணாம், உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கத்த. ஓ அப்படியா சரி நான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி உனக்கு மறுபடியும் என்னோட உதவி தேவைப்பட்டா என்ன எங்க வந்து பாக்கணும்னு உனக்கு தெரியும்ல, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்ப கட் பண்ண ஆக்சுவலி இந்த வீட்டுல வேலை செஞ்சாங்க இல்லையா அந்த லேடி இந்த வீட்டை விட்டே போகல போல இருக்கு. கீழே உள்ள ஸ்டோர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப அவங்கள பிடிச்சி இந்த மிலிட்டரி ஆபீசர் மிரட்டிக்கிட்டு இருக்கான், எங்க இந்த தங்கம் எங்க இந்த தங்கம்ட்டு. அப்பதான் தெரியாதமா அந்த குட்டி பொண்ணு பாக்குறத இவன் பார்த்துட்டு இவளை கண்ணை காட்டி மிரட்டான். ஒழுங்கா சொல்லு இந்த வீட்டுல இந்த தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த குட்டி பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாம என்னோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. அப்ப அவனும் உன்னோட அப்பா செத்துட்டான், உன் அப்பா மட்டும் கிடையாது கிராமத்துல இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல இவளுக்கு சமஷாக்கா எடுத்து இல்ல நீ போய் சொல்றான்னு சொல்லிட்டு அந்த பைய கூட சண்டை போடுறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட கன் எடுத்துக்கிட்டு இந்த தம்பிகாரன் வந்துடுறான். அப்ப அவனை பார்த்து அந்த கிளம்ப பத்தினா துளி கூட பயப்பட மாட்டான். அப்படியே கிட்ட வந்துட்டு என்னடா அவனுக்கு அவ்வளவு தைரியமா, எங்க கொஞ்சம் என்ன சுடு பாப்போம்னு சொல்லிட்டு பட்டனை இவன் துப்பாக்கி வச்சு அவனை ஒரே போடா போட்டுறான். பாவதனால இந்த குட்டி பையனுக்கு வயித்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கு, நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கிளம்புனது மாதிரி என்ன இப்ப நீயாவது தங்க எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறியா இல்ல உன்னையும் சுடவான்னு கேட்டா இவனே இவளோட அம்மாவோட ரூம் சாவியை கொடுத்து இந்த ரூம்ல தான் இருக்குது போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறா. அப்ப அவனும் விஷயம் தெரியாம ஜாலியா அந்த சாவி எடுத்துக்கிட்டு மேல போயிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணு அங்க வேலை பாக்குற லேடி கிட்ட ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்கன்னு கேட்டா இல்லம்மா என்ன மன்னிச்சிரு என்னால முடியாது, நான் உனக்கு உதவி பண்ணா அந்த கிழட்டு பையன் என்ன கொண்டுருவான்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே இவனோட அம்மாவோட ரூமுக்கு போறா. இப்ப அதனால கடுப்பான அந்த குட்டி பொண்ணு பத்தினா கொய்யால நம்ம செத்தாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பத்தியும் கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்பா கண்ணை எடுத்துக்கிட்டு இவளுமே அந்த ரூமுக்கு போறா. அப்படி போனா கொஞ்ச நேரத்துல இந்த வேலை பாக்குற லேடி பத்தினா
குத்துயிரும் கொலையுருமா அப்படியே வெளியில வந்து விழறா. கடைசியில செத்தே போயிடுறா. அப்ப அவளும் சரி ஒருத்தியோட சோழி முடிஞ்சிருச்சு, இந்த கரெக்ட் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா பாத்ரூம் சைடு எட்டி பார்த்தா அந்த பாத்ரூம் முழுக்கவே ரத்தம் சதுரி போய் கிடக்குது. அண்ட் இவளோட அம்மா அந்த கிழவனை கொண்டு அவனோட சதையும் கடிச்சு தின்னுட்டு இருக்கா. அவள் தான் இதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு அவசர அவசரமா கீழே கிடக்குற அந்த தம்பிக்காரனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. ஆனா பாவம் அந்த குட்டி பையனால முடியல. அதனால அதே இடத்துல அவன் சுருண்டு விழுந்துறான். இப்ப இதே டைம்ல வீட்டுக்குள்ள இருக்கிற இவளோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வாந்தி வருது. அப்படி இவ வாந்தி எடுக்கிறப்போ இவளோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு காக்கா வெளியில வந்து விழுது. இப்ப இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அவசர அவசரமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட தம்பிக்காரனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அது அந்த ஏஞ்சல் லேடியால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா அந்த குட்டி சர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு போறா. அப்படியே மண்டிட்டு கெஞ்சிரா. இது மாதிரி ப்ளீஸ் என்னோட தம்பி உயிருக்காக போராடிட்டு இருக்கான், அவனை உங்களால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அதனால கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்ச கடைசியா அந்த லேடி அவளுக்கு முன்னாடி வந்துடுறா. அப்படி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. ஏன் இப்ப என்னால அவனோட தம்பியோட உயிரை கூட காப்பாற்ற முடியும், ஆனா நீ அதுக்கு பதிலா என் கையில இருக்கிற இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் கொடுக்குறா. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு உஷாராயிட்டு இல்ல இதை நான் சாப்பிட மாட்டேன், நீ என்னை ஏமாத்துற, நான் மறுபடியும் ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறா. அண்ட் இப்பதான் அந்த லேடி ஏஞ்சல் கிடையாது, அவ ஒரு கொடூரமான பேய் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அண்ட் எப்படியும் அந்த குட்டி பொண்ணு காட்டை தாண்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டா. அப்படி வந்து பார்த்தா வெளியில கிடந்த அந்த தம்பிக்காரனை காணும். அதனால இவளும் கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பயந்து அப்படியே இவளோட அம்மாவோட ரூம் நோக்கி போறா. அப்படி போயிட்டு பார்த்தா வழியிலே இவளோட தம்பிக்காரனோட தலை துண்டாயி அப்படியே கீழே கிடக்குது. பா இத பாக்குற அந்த அக்காக்காரிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. அவளுக்கு அழுக கூட வரல. அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள பார்த்த லேடி வரா. இவளுக்கு பக்கத்திலே தான் இவளோட அம்மாவும் பேயா மாதிரி நிக்கிறா. அப்படி நின்னவ திடீர்னு இவளை பாஞ்சு பிடிக்கிறதுக்காக வர இவ பயந்து பக்கத்துல உள்ள ரூம்குள்ள போயிட்டு ரூமோட கதவை சாத்திக்கிறா. அப்படி சாத்திக்கிட்டு அழுதா கூட அந்த இடத்துக்கும் அந்த பேய் வருது. வந்துட்டு இப்ப என்னால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியும், நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன்னு சொல்லவும் இந்த குட்டி பொண்ணு இது எல்லாமே இந்த இடத்த விட்டு போகணும், எல்லாம் சரியாகணும்னு சொல்ல திடீர்னு கேட்டுட்டு இருந்த இந்த பூச்சிகளோட சத்தம் நின்றுது. அண்ட் இவளோட அம்மாவோட முதுகுல அந்த பூச்சி இருக்கும் இல்லையா அந்த பூச்சியும் தோலை கிழிச்சுக்கிட்டு வெளியில போக அந்த செகண்டே அந்த அம்மாவை இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டு பேய் இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து இந்தா இப்பதான் சாப்பிடுன்னு கொடுக்குது. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு எதுவும் பேசாம கையில வாங்கிக்கிறா. இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயினும் சாகவே இல்லைங்க, அவ உயிரோட தான் இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு யார் யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஜீப்ல ஒரு கிழவனை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டான். அப்படி வந்து பார்த்தா தன் பெத்த புள்ளியோட தலை தனியா கிடக்குது. அண்ட் பொண்டாட்டியை செத்து போய் கிடக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப அந்த கேப்ல அந்த கிழவன் பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்கிற அந்த புதையல் அந்த தங்க புதையல கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் அப்படியே புதையல் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பையன் எதுக்குன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஒரே போட நம்ம ஹீரோவையும் கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்பதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு சைலண்டா பாத்துட்டே தான் இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் கடவுளை நோக்கி பிரார்த்திக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லேடி கொடுத்த அந்த பழத்தை இன்னும் அவ சாப்பிடல. அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் அவளுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை நம்புறேன், என் கையில இருக்கிற ஒளிதான் நீ, அப்படின்னா இந்த காட்டை தாண்டி எப்படி நான் வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை நீயே காட்டு, இதுக்கப்புறம் என்னைக்கும் நீதான் எனக்கு துணைன்னு சொல்லிட்டு கடவுள் கூட பேசிக்கிட்டே இவ காட்டுக்குள்ள போக இப்படியே அந்த படம் முடியுது. அவ்வளவுதாங்க, அப்படியே படம் முடிஞ்சு. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.